காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது. முக்கியமாக கிட்ஸ்க்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் நிறைய இந்த பிரச்சனை இருக்குது. வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா காலையில் ஏர்லி மார்னிங்கில் படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே ஒரு காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது, தொண்டையில் அதிகமாக கபம் கட்டுது, கோழை கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது? நம்ம நுரையீரலை வலிமையாக வைப்பதற்கு என்னென்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடலில் ஆக்சிஜன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணவு இல்லாமல் கூட இருந்தலாம், பட் ஆக்சிஜனோடைய நம்ம கொஞ்ச நாளுக்கு இருக்க முடியும் உணவு இல்லாமல். அந்த அளவுக்கு ஒவ்வொரு செல்களுக்குமே ஒவ்வொரு அதோட இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது லங்ஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்பொழுது, நுரையீரல் பலமாக இருக்கும்பொழுது தான் நமக்கு நோய்கள் வராமல், இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குன்னு சொல்லலாம். அப்போது இந்த நுரையீரலை எப்படி வலிமைப்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்குது? ஸோ எந்த வயதினருக்கு எந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸோ இல்லை சித்தா மெடிசன்ஸோ நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அதிகமாக வீசிங் இருக்கும். ஒரு சீசனுக்கு வந்த உடனே சரி, இல்லை தண்ணி மாற்றி குடித்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஏசியில் இருந்தோம், இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், டஸ்ட்டு வீட்டில் லைட்டாக இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகுதுன்னா உடனே அலர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போ லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும்போது எந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நுரையீரலை பலப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வீசிங் இருக்கும், வீசிங் இருந்துக்கிட்டே இருக்கும், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு டியூபர்குலோசிஸ் இருந்து அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்திருப்பீங்க, இல்லைனா டியூபர்குலோசிஸ்க்கான மெடிசன்ஸ் இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. அது என்னன்றதும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக சிற்றரத்தை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது, ரொம்ப காரமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸ்பர்டோரண்ட், அதாவது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கு ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரத்தை. ரொம்ப காரமானது, அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, சுக்கு, ஸோ இந்த சுக்கை விடவே 10 மடங்கு காரமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரத்தை. ஸோ சிற்றரத்தை ஒரு 200 கிராம்னா மிளகு ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அடுத்ததாக திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுவுமே நுரையீரலில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றுவதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். திப்பிலி ஒரு 50 கிராம், ஏலக்காய் 100 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மூலிகை எல்லாமே லேசாக நம்ம வறுத்து லேசாக ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சிலேயே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது டீ பவுடர் மாதிரி டெய்லி 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டோம்னா 1 கிளாஸ் அளவுக்கு வந்த வரைக்கும் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தேன் சேர்க்கணும், இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த டீ டெய்லி காலையில் நம்ம குடிச்சிட்டு வரணும். அதிகமாக காலையில் எந்திரிச்சோடனே உடலில் ஒரு சோர்வு இருக்குது, இந்த சோர்வை நீக்கணும், இல்லை தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான காஃப் இருக்குது, நுரையீரலில் நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய சளி, இதை வெளியேற்றவும் நம்ம இந்த டீயை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு இதை ஃபாலோ பண்ணும்போதே நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா கற்பூராதி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த கற்பூராதி தைலத்தில் பார்த்தோம்னா கருநொச்சி முக்கியமான ஒரு மூலிகையாக சேர்ந்திருக்கும். கருநொச்சி நமக்கே தெரியும், கபத்தை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் கருநொச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நார்மலாக நம்ம வீடுகளில் பார்த்துருப்போம், ரோட்டு சாலை ஓரங்கள்லாம் பார்த்துருப்போம், நொச்சி இருக்கும். இதுலேயே கருநொச்சி அப்படின்னு சொல்கிறது கபத்தை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை. எந்த வயதில் இருக்கிறவங்களும் கருநொச்சியை பயன்படுத்தலாம். கருநொச்சி, சுக்கு, இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இந்த கற்பூராதி தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த கற்பூராதி தைலம் எடுத்துகிட்டு நீங்கள் நெஞ்சு பகுதி லைட்டாக ஹீட் பண்ணி நெஞ்சு பகுதியில், முதுகு பகுதியிலலாம் நம்ம தடவி விட்டுட்டு வெந்நீரில் குளிக்கணும். இந்த மாதிரி வாரம் 2லிருந்து 3 முறை செஞ்சுட்டு வந்தாலும்
நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த கற்பூராதி தைலம் நல்லா வந்து நெஞ்சில் அப்ளை பண்ணிவிட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு, வெற்றிலை இருந்துச்சு அப்படின்னா வெற்றிலையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வெற்றிலையை என்ன பண்ணலான்னா, இந்த கற்பூராதி தைலமே வெற்றிலை மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நெருப்பில் வந்து காட்டணும். ஹீட் பண்ணி நம்ம நெஞ்சு மேலே பொறுக்கக்கூடிய சூட்டில் நெஞ்சு மேலே ஒட்டி வைக்கணும். 2-3 இலைகளை நம்ம நெஞ்சு மேலே ஒட்டி வச்சோம்னா நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். ஸோ காலையில் பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து அந்த சளியை வந்து வெளியில் துப்புவாங்க. வயதானவர்களுக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வீடுகளில் நம்ம வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு அப்படின்னு சொல்லும்போது கபத்தை வெளியேற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு மூலிகை தான் சுக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுக்கவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சுக்கு பொடி, ஓமம் பொடி ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எப்போல்லாம் அதிகமான ட்ரை காஃப் வருதோ, வறட்டு இருமல் வருதோ, இந்த சுக்கு ஓமம் ரெண்டும் சேர்ந்து வெல்லத்தோடு கலந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ இதை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே வரணும். ஸோ அதிகமான இருமல் இருக்குது, தொண்டை பகுதியில் ஒரு குரல் கம்மல் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரை காஃப் இருக்குது, வீசிங், ஆஸ்மா, எந்த டைம்லையுமே வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரை காஃப் வரும்போது இந்த சுக்கு ஓமம் சேர்ந்த பொடியை வந்து நம்ம வாயில் போட்டு மென்னுக்கிட்டே வரணும். ஸோ அப்போது இது உமிழ்நீரோடு சேர்ந்து ரொம்ப வறட்சி தன்மை ஏற்படாமல் நமக்கு ஒரு சிறந்த நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் திப்பிலி ரசாயனம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, பொதுவாக நீண்ட நாட்களாக வீசிங், ஆஸ்மா இருக்குது, டியூபர்குலோசிஸ்க்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அவர்கள் இதை பயன்படுத்தலாம். இது ஒரு 5 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் திப்பிலி ரசாயனத்தை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி கொஞ்சம் பாலில் என்னென்ன சேர்த்து குடித்தோம்னா அடுத்த நாள் காலையில் இந்த கோழை கட்டு வராமல் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தோம்னா சிற்றரத்தை சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்குது. சிற்றரத்தை சூரணம் ஒரு 1/4 டீஸ்பூன் பாலில் கலந்து எடுத்துக்கணும். இதனோட மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து நல்ல சூடான பாலில் நம்ம இரவு நேரத்தில் தூங்கும்போது குடிச்சிக்கிட்டே வரணும். இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் குடிக்கும்போதே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிற்றரத்தை சூரணம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு ப்ரீத்திங், அதாவது சவுண்டே வந்து ஒரு மாதிரி வரும், இழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு சிற்றரத்தை சூரணம் ரொம்ப சிறந்த ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதை பாலில் கலந்து இரவு நேரத்தில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். அடுத்து முக்கியமான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா விழுதி கற்பம். இந்த விழுதி இலைகளை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விழுதியை வந்து வேக வைத்து, அதாவது பசும் பாலில் வேக வைக்கணும். இதனோட வேறு சில மூலிகைகள், கபத்தை வந்து முற்றிலுமாக அகற்றக்கூடிய மூலிகைகளும் இதனோட சேர்த்து பால்லே வேக வைத்து செய்யக்கூடிய ஒரு கற்ப மருந்து தான் இந்த விழுதி கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழுதி கற்பத்தையும் நம்ம தேன்லேயோ இல்லை பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கும்பொழுது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளிகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் பேசேஜை வந்து சுருங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீத் பண்ணும்போது நடு ராத்திரியில் நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து எனக்கு வந்து ப்ரீத்திங் ட்ரபிளாக இருக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்குமே இந்த விழுதி கற்பத்தை பயன்படுத்தலாம். தொடர்ந்து நெஞ்சு பகுதியில் சளி இருக்குது, இல்லை வீசிங், ஆஸ்மா இருக்குது, இதை நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். இதை தாண்டி எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆடாதோடை மணப்பாக்கு. இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இதில் ஒரு 10 ml எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்கணும். இப்போ இதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேளையை நம்ம குடிக்கும்பொழுது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி கொஞ்சம் கொஞ்சமாக கறந்து வெளிவர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய, அது நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளோ இல்லை இனிப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்றது, குளிர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உடலுக்கு, அதாவது கபத்தை அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காய்கறி வகைகள்லையும் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக கத்திரிக்காய் வாரத்தும் 3-4 நாட்கள் நம்ம சேர்க்கும்பொழுது கபம் தொடர்பான நோய்கள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தலைக்கு குளியல் எடுக்கும்போது, எண்ணெய் குளியல் எடுக்கும்போது கருநூச்சி தைலம், சுக்கு தைலம், இந்த 2 தைலத்தையும் நம்ம பயன்படுத்தலாம்.
இதை பயன்படுத்தி நம்ம வெந்நீரில் குளிக்கும்போது தலையில் சைனசைட்டிஸ் இருந்தாலும் சரி, நெஞ்சு பகுதியில் சளி இருக்குது, வீசிங், ஆஸ்மா இருக்குனாலும் அது குணமாகும். பொதுவாகவே இந்த கருநொச்சி, சிற்றரத்தை இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய சளியையும் மற்றும் கபத்தையும் வெளியேற்றக்கூடிய மூலிகை. இந்த ஆயிலை பயன்படுத்தினாவும் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சளி குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கபம் தொடர்பான பிரச்சனைகள், சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.